ஏனைய அறிஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தொடர்பு குர்ஆனோடு அப்படி இருந்தது. கையில குர்ஆன், எப்பொழுதும் குர்ஆன், கல்வில குர்ஆன், கையில குர்ஆன், எப்பொழுதும் குர்ஆனோட அவருடைய வாழ்க்கை கழிந்தது. எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குர்ஆனை கையில் எடுப்பார்கள். அப்படித்தான் சஹாபாக்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹுடைய எண்ணங்கள் இருந்தன. எனவே குர்ஆனோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாமும் குர்ஆனோடு நெருங்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்தில் வெறுமனே பயான்களை கேட்போம். பயான் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும், நல்ல நல்ல சூப்பர் பயான், அதல்ல விஷயங்க. நாம் உணர்ச்சி வசப்படுறதல்ல விஷயம். தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து வாழ்க்கையில் அமல் செய்யணும். இன்றைக்கு எல்லாம் அந்த ஏதாவது ஒன்று அந்த டைம்ல என்ன கொஞ்சம் நல்ல உணர்ச்சி வசப்பட்டு போட்டு திரும்ப கொஞ்சம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிஞ்சோன்னா அது போயிடும். அதல்ல ஃபாஸ்டா பேசுறது, ஆவேசமா பேசுறது அல்ல விட. எங்க என்னோடு இந்த குர்ஆன் எந்த அளவு தூரம் நெருங்கி இருக்கிறது, நான் எந்த அளவு தூரம் குர்ஆனோடு நெருங்கி இருக்கிறேன், என்னை உங்களை ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே முஹாசபா செய்து கொள்ள வேண்டும்.